விட்டு பிறகு கண்டன உரையை ஆற்றலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் நான் சொல்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் உரையை நீங்களும் திருப்பி சொல்லுமாறு அன்போடு கேட்டு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே சம்பள காசை திருடாதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் 4000 கோடி என்னாச்சு சம்பளம் கொடு சம்பளம் கொடு 100 நாள் வேலைக்கான சம்பளத்தை கொடு பாஜக அரசே பதில் சொல் 100 நாள் சம்பள பணம் வருமானு பதில் சொல் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் ஸ்டாலின் எங்க சம்பளத்தை கூட புடுங்குறாரு மோடி மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு ஸ்டாலின் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு ஸ்டாலின் எங்க சம்பளத்தை கூட புடுங்குறாரு மோடி உழைக்கும் மக்களை சுரண்டாதே எங்கள் பணத்தை நிறுத்தாதே உழைக்கும் மக்களை ஏய்க்காதே ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே எப்ப வரும் மோடியே எங்க சம்பளம் எப்ப வரும் மோடியே பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் வக்கீல்லையா எங்கள் சம்பளத்தை தர மோடிக்கு வக்கீல்லையா துன்புறுத்தாதே ஏழை மக்களை துன்புறுத்தாதே கொடுத்து விடு மோடியே எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு பணக்கார முதலாளிக்கு வருவல்லிபுடி ஏழை மக்களுக்கு சம்பள பிடிப்பா மோடியே அடிமைகளின் தாடியே உழைக்கும் மக்களை ஏய்க்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே சம்பள காசை திருடாதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே மோடி என்னாச்சு எங்க பணம் 4000 கோடி என்னாச்சு சம்பளம் கொடு 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு பாஜக அரசே பதில் சொல் 100 நாள் சம்பள பணம் வருமானு பதில் சொல் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு ஸ்டாலின் எங்க சம்பளத்தை கூட புடுங்குறாரு மோடி உழைக்கும் மக்களை சுரண்டாதே எங்கள் பணத்தை நிறுத்தாதே உழைக்கும் மக்களை ஏய்க்காதே ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே எப்ப வரும் மோடியே எங்க சம்பளம் எப்ப வரும் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் வக்கீல்லையா எங்க சம்பளத்தை தர மோடி அரசுக்கு வக்கீல்லையா துன்புறுத்தாதே ஏழை மக்களை துன்புறுத்தாதே கொடுத்து விடு மோடியே எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு சொல்லட்டு பணக்கார முதலாளிக்கு வருதலுபடி ஏழை மக்களுக்கு சம்பள பிடிப்பா மோடியே அடிமைகளின் தாடியே உழைக்கும் மக்களை ஏய்க்காதே அப்படியே நீங்க சொல்லுங்க எல்லாரும் வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே சம்பள காசை திருடாதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே மோடி என்னாச்சு எங்க பணம் 4000 கோடி சம்பளம் கொடு 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு பாஜக அரசே
பதில் சொல். பாஜக அரசே பதில் சொல். 100 நாள் சம்பளம் வருமானம் பதில் சொல். 100 நாள் சம்பளம் வருமானம் பதில் சொல். மாசம் 1000 கொடுக்கிறாரு. எங்க சம்பளத்தை கூட புடுங்குறாரு மோடி. எங்க சம்பளத்தை கூட புடுங்குறாரு மோடி. உழைக்கும் மக்களை சுரண்டாதே. உழைக்கும் மக்களை சுரண்டாதே. எங்கள் பணத்தை திருத்தாதே. எங்கள் பணத்தை நிறுத்தாதே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. எப்ப வரும் மோடி? எங்க சம்பளம் எப்ப வரும்? எங்க சம்பளம் எப்ப வரும்? பதில் சொல் பதில் சொல். பதில் சொல் பதில் சொல். மோடி அரசே பதில் சொல். மோடி அரசே பதில் சொல். வக்கில்லையா வக்கில்லையா? வக்கில்லையா வக்கில்லையா? எங்கள் சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா? எங்கள் சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா? துன்புறுத்தாதே துன்புறுத்தாதே. துன்புறுத்தாதே துன்புறுத்தாதே. ஏழை மக்களை துன்புறுத்தாதே. ஏழை மக்களை துன்புறுத்தாதே. கொடுத்து விடு மோடியே. கொடுத்து விடு மோடியே. எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு. எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு. பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி. பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி. ஏழை மக்களுக்கு சம்பள பிடிப்பா. ஏழை மக்களுக்கு சம்பள பிடிப்பா. மோடியே மோடியே. மோடியே மோடியே. அடிமைகளின் டாடியே. அடிமைகளின் நாடியே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. சொல்லுப்பா. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. அடிக்காதே அடிக்காதே. ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. அடிக்காதே அடிக்காதே. ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. சம்பள காசை திருடாதே. ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் 4000 கோடி. மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் 4000 கோடி. சம்பளம் கொடு சம்பளம் கொடு. 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. சம்பளம் கொடு சம்பளம் கொடு. 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. பாஜக அரசே பதில் சொல். 100 நாள் சம்பளம் வருமானு பதில் சொல். பாஜக அரசே பதில் சொல். 100 நாள் சம்பளம் வருமானு பதில் சொல். மாசம் 1000 கொடுக்கிறார் ஸ்டாலின். எங்க சம்பளத்தை கூட புடுங்குறாரு மோடி. மாசம் 1000 கொடுக்கிறாரு ஸ்டாலின். எங்க சம்பளத்தை கூட புடுங்குறாரு மோடி. உழைக்கும் மக்களை சுரண்டாதே. எங்க பணத்தை நிறுத்தாதே. உழைக்கும் மக்களை சுரண்டாதே. எங்கள் பணத்தை நிறுத்தாதே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. எப்ப வரும் மோடியே? எந்த சம்பளம் வரும்? சம்பளம் எப்ப வரும்? எப்ப வரும் மோடியே? எங்க சம்பளம் எப்ப வரும்? பதில் சொல் பதில் சொல். பதில் சொல் பதில் சொல். மோடி அரசே பதில் சொல். மோடி அரசே பதில் சொல். மோடி அரசே பதில் சொல். மோடி அரசே பதில் சொல். வக்கில்லையா வக்கில்லையா? வக்கில்லையா வக்கில்லையா? வக்கில்லையா வக்கில்லையா? வக்கில்லையா வக்கில்லையா? எங்க சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா? எங்க சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா? எங்க சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா? சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா? துன்புறுத்தாதே துன்புறுத்தாதே. துன்புறுத்தாதே துன்புறுத்தாதே. ஏழை மக்களை துன்புறுத்தாதே. ஏழை மக்களை துன்புறுத்தாதே. கொடுத்து விடு கொடுத்து விடு மோடியே. 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 எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு. எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு. எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு. எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு. பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி. பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி. பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி. ஏழை மக்களுக்கு சம்பளம் பிடிப்பா. ஏழை மக்களுக்கு சம்பளம் பிடிப்பா. ஏழை மக்களுக்கு சம்பளம் பிடிப்பா. ஏழை மக்களுக்கு சம்பளம் பிடிப்பா. மோடியே மோடியே. மோடியே மோடியே. அடிமைகளின் தாடியே. அடிமைகளின் தாடியே. மோடியே மோடியே. மோடியே மோடியே. அடிமைகளின் தாடியே. அடிமைகளின் தாடியே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. பின்னாடி
அடுத்து திராவிட கழகத்திலிருந்து நான் கோவிந்தராஜ் அவர்கள். இந்த ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற ஐயா ஒன்றிய செயலாளர் அவர்களே, ஒன்றிய குழு மாவட்ட குழு உறுப்பினர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக உடன்பிறப்புகளே, அனைத்து கட்சி நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த ஒன்றிய பாசிச ஆட்சியை கண்டித்து தமிழ்நாடெங்கும் இன்று நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தை கண்ணுற்றாவது இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்க இருக்கின்ற நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அப்படி விடுவிக்கவில்லை என்றால் அதற்கான பாடத்தை நமது திராவிட மாடல் அரசு கற்பிக்கும் என்பதை இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக தெரிவிப்பதோடு, இது என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை? உழைக்கும் மக்களுக்கு உழைக்கின்ற சம்பளத்தை கொடுப்பதற்கு கூட உங்களை நாங்கள் பிச்சை எடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் எங்கள் மக்கள் சிந்திக்காமல் என்ன செய்வார்கள்? மக்கள் சிந்தித்தால் என்ன ஆகும்? மக்களை நீங்கள் சுரண்டாதீர்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீர்கள். உடனடியாக இந்த 4335 கோடியை விடுவித்து இந்த ஏழை மக்களை காப்பாற்ற நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என்பதை தெரிவித்து அந்த நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம், உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து மறுமலர்ச்சி திமுக ஒன்றிய செயலாளர். 100 நாள் வேலை திட்ட பணத்தை கொடுக்காமல் இழுத்தடிக்கும் மத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கதாநாயகன் ஒன்றிய செயலாளர் நன்னில நாயகன் அண்ணன் ஜோதிராமன் அவர்களே, மாவட்ட குழு உறுப்பினர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே, மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து முன்னோடிகளே, தோழமை கட்சிகளின் முன்னோடிகளே, நாங்கள் இந்த நேரமின்மை இல்லாத்தினால் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே, எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ பார்லிமெண்டில் கண்டித்தது போல, நீங்கள் ஒரு பாரத பிரதமர் அல்ல, பிக்னிக் பிரதமர். உங்களுக்கு இந்த 100 நாள் சம்பளத்தை கொடுக்க வக்கு இல்லை. ஆனா இங்க உள்ள இஸ்லாமிய மக்கள் மேல வக்கு வாரிய சட்டத்தை போட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை புடுங்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு வக்கு இருக்கு. வெக்கமான இது மழை செய்ய இனி ஒரு போராட்டம் எங்களை வருத்திக்கிட்டு இந்த வெயில் நிற்க மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்றிய செயலாளர் மூலியமாக நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். அடுத்த போராட்டத்தை அறிவிங்க. மத்திய அரசு அலுவலகம் எங்க இருக்கிறதோ அதையெல்லாம் சூறையாடப்படும். இதை மூலம் தெரிந்து கொண்டு இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்களே மற்றும் ஏனைய கட்சி நிர்வாகிகளே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மக்களுக்கு ஏராள பொருளை கொடுக்கின்ற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அதற்காக எங்களுடைய கேட்ட நிலையில் நாங்கள் கோல் கொடுப்போம், மக்களுக்காக பொருள் கொடுப்போம் என்றதுக்காக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு ஆணைக்கு இணங்க இந்த மத்திய அரசு, மாநில அரசு இந்த மக்களை, ஏழை மக்களை வஞ்சிக்கக்கூடிய அந்த 100 நாள் படம் வேலை திட்டத்தை கொடுக்காமல் வஞ்சிக்கிறது. மற்ற மாநிலத்தில் ஆட்சியில் ஆளுகின்ற பாஜக அரசை பார்த்துக் கொண்டிருந்தால் அங்கங்கே அவங்களுக்கு சோழர்களுடைய வரி பணங்கள் அனைத்துமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி என்ற ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவங்களுக்கு காவி வேட்டியை ஓட வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்கே திராவிட மாடல் ஆட்சியை முற்றிலுமே ஒழிக்க வேண்டும், அதேபோல் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டத்தையும் அறிவித்து இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை திராவிட ஆட்சியை, திராவிட மாடல் என்கிற அந்த ஆட்சியை நம்ம ஒழித்து
இந்த முற்றுமுமே மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடைய மோடி எண்ணம் முற்றுமுமே மாறாது என்ற இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இங்கே போராடக்கூடிய ஏழை மக்கள், இங்கே ஒரு மாநில பாஜக மாநில ஒரு தலைவர் அண்ணாமலை இருக்கிறார், ஆட்டுக்குட்டி அண்ணாமலையினர். ஆனால் ஒரு தமிழன் தானே. இந்த தமிழ் மக்கள் போராட்டக்கூடிய பசியோடும் பட்டியோடும் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவளுக்காக ஒரு குரல் கொடுக்க வேண்டும் என்ன இருக்கிறதா? தினந்தோறும் ஒரு பேட்டி, தினந்தோறும் ஒரு பொய், இப்படி சொல்லிக் கொண்டு நம்ம தமிழ்நாடு வஞ்சிக்கிறாரு. தமிழ்நாடு வஞ்சிக்கிறதா? தமிழ்நாடு மதிப்புக்குரிய போற்றக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு என்று கொண்டு அவரை ஏற்க வேண்டும் என்ற அந்த மக்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? அப்படி ஒரு எண்ணம். எங்கெல்லாம் மக்களுடைய போராட்டங்கள், எங்கெல்லாம் மக்களுடைய வறுமைகள், எங்கெல்லாம் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடுக்கு இந்த தமிழகத்தை தமிழ் என்று சொல்லடா தலைநகர் கேட்புடைய பேச்சு என்றும் நிறைவேறும். அதற்கான திராவிட மாடல் திமுக அரசுக்கு எப்போதும் ஒருங்கிணைந்த இயக்கம் என்று நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். அதேபோல் தமிழை வஞ்சிக்கக்கூடிய எண்ணங்கள் என்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அன்னைக்கு எல்லாம் எப்போதுமே இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட மாடலோடு தேசிய தேர்தலுக்கு இன்னும் குறை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொண்டு வாய்ப்புக்கு நம்பி கொண்டு விடைபெறுவது. நன்றி, வணக்கம். அண்ணன் குடவாசல் வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணா அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். எனது அன்பு சகோதரர்களே, கழக முன்னோடிகளே, கழக குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் மற்றும் தோழமை கட்சியை சார்ந்த திராவிட கழகம், மறுமலர்ச்சி திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது விஜயகாந்த் கட்சி, இன்றைக்கு பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால் நமது முற்போக்கு கூட்டணியில் விஜயகாந்த் கட்சி தேமுதிகவும் அங்கம் வகிக்கும் வண்ணம் முதலில் குடவாசலில் அதற்கான அச்சாரம் நடைபெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 100 நாள் வேலை உறுதி திட்டத்திற்கு 4000 கோடி நிதியை ஒதுக்காத மோடி அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் கழக ஒன்றியங்களிலே ஒரு ஒன்றியத்திற்கு 2 இடங்களிலே சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நமது குடவாசல் வடக்கு ஒன்றியத்தில் இரவாஞ்சேரியிலும் மருதஞ்சேரியிலும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற 366 ஒன்றியத்திலும் இன்றைக்கு தலா 2 கூட்டங்கள் வீதம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது என்ன காரணம் என்றால், நாட்டிலேயே வறுமை ஒழிப்பு திட்டங்களை நிறைவேற்றுவதில் முதல் இடத்தில் தமிழ்நாடு இருந்தாலும் ஒன்றிய பாரத அரசு நிதி வழங்காமல் தமிழ்நாட்டை மாற்றாந்த மக்கள் மனப்பான்மையாக தண்டிக்கிறது. பெரிய நிறுவனங்களால கார்ப்பரேட் பயன்பெறும் வகையில் அதாவது அந்தானி குடும்பங்கள் 25 லட்சம் ரூபாயை மோடி அரசு இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது. ஆனால் நமது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 100 நாள் வேலை செய்யும் உங்களை போன்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை 4000 கோடியை விடுவிக்க இந்த அரசு தயங்கி கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கும் வண்ணம் நமது தமிழக முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்கள் ஒரு முடிவை எடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல திமுக அங்கம் வகிக்கிற காங்கிரஸ் தலைமையிலான ஒன்றிய அரசு கிராமப்புற வறுமை ஒழிப்பதற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை கடந்த 2005ஆம் ஆண்டு துவக்கி வைத்தது. இது ஒன்றும் திட்டம் இல்லை. இப்போ நம்ம 100 நாள் வேலைங்கிறது ஒரு திட்டம் கிடையாது, அது ஒரு சட்டம். ஆனால் எந்த காலத்திலையும் அதுக்கு பணம் கொடுக்காம இந்த ஒன்றிய அரசு இருக்க முடியாது. அப்படி ஒன்றிய அரசு தடுத்தாலும் நமது திராவிட மாடல் அரசு கோர்ட்டுக்கு சென்று நீதிமன்றத்துக்கு சென்று உங்களுடைய உரிமையை பெற்றுத்தரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு திட்டவட்டமாக அறிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். அதே போல நமது சின்னவர் அண்ணன் துணை முதலமைச்சர் அவர்கள் பல இடங்களிலே பேசுவது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மோடி அரசு
எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பது அவர் அங்கங்கே சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். மதுரையில் எய்ம்ஸ் அரசு மருத்துவமனை ஆரம்பித்து இன்றைய வரை அந்த கட்டிடத்தை முடிக்காமல் இருக்கிறார்கள். அதே போல மாநில சுயாட்சியை காக்க அரசியல் சட்டத்தில் பாதுகாப்பு இருந்தாலும் மாநிலங்களை வஞ்சிக்கும் பாஜக அரசு 100 நாள் வேலை திட்டத்திற்காக சட்டம் இயற்றினாலும் ஏழை மக்களை வஞ்சிப்போம் என்ற ஆணவத்தோடு தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்காக பணியாற்றிய மக்களின் ஊதியத்தை கடந்த 5 மாதங்களாக வழங்காமல் இருக்கிறது. அதற்கு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி நமது அன்பு தளபதி அவர்கள் நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தாலும் அதற்கான எந்தவித முகாந்திரத்தையும் அவர்கள் அளிக்கவில்லை. அதே போல மக்களவையில் நமது அக்கா கனிமொழி அவர்கள் பேசியும் இருக்கிறார்கள். மாநிலங்களில் நமது திருச்சி சிவா அவர்களும் வைகோ அவர்களும் பேசியும் எந்தவித முகாந்திரமும் அவர்கள் தரவில்லை. அதனால் நாம் எல்லாம் போராடி எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழக மக்கள் போராடி தான் பெற வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த சிறப்பான இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சரித்திர புகழ்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வந்திருக்கின்ற உங்களை எல்லாம் திரும்பவும் நன்றி கூறி இந்த வெயிலிலும் பாராமல் நீங்கள் இதில் கலந்து கொண்டதற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதை நிறைவு செய்கிறேன். அனைவரும் இந்த கூட்டம் முடிந்தவுடன் MH ராஜ்மஹாலில் டீ சாப்பிட்டு போய் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இன்னும் ஒரு முறை ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் உங்கள் வாயிலாக கோஷம் போட்டுவிட்டு நிறைவு செய்துள்ளலாம் என்று வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே சம்பள காசை திருடாதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் 400 கோடி சம்பளம் கொடு சம்பளம் கொடு 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு பாஜக அரசே பதில் சொல் 100 நாள் சம்பளம் வருமானு பதில் சொல் மாசம் 1000 கொடுக்கிறாரு ஸ்டாலின் எங்க சம்பளத்தை கூட கொடுக்கிறாரு மோடி 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 என்னாச்சு எங்க பணம் 400 கோடி என்னாச்சு எங்க பணம் 4000 கோடி சம்பளம் கொடு சம்பளம் கொடு 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு பாஜக அரசே பதில் சொல் 100 நாள் சம்பளம் வருமானு பதில் சொல் உழைக்கும் மக்களை சுரண்டாதே உழைக்கும் மக்களை சுரண்டாதே எங்கள் பணத்தை நிறுத்தாதே உழைக்கும் மக்களை ஏய்க்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே எப்ப வரும் மோடியே எங்க சம்பளம் எப்ப வரும் பதில் சொல் பதில் சொல் வக்கில்லையா வக்கில்லையா எங்க சம்பளத்தை மோடிக்கு வக்கில்லையா 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 எங்க சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா துன்புறுத்தாதே 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 ஏழை மக்களை துன்புறுத்தாதே கொடுத்து விடு மோடியே எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு மோடியே பின்னொரு உறுதிமொழியை சொல்ல திரும்பி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுதிமொழி கை வச்சுங்க. தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும்.
தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தந்தை பெரியார், தந்தை பெரியார் ஆளுங்க, தந்தை பெரியார், மூதறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், நமது முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இறுதியாக இளைஞரணி ஒன்றிய கழக செயலர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நன்றி கூறுவார். தமிழகத்தின் தலைவர், கழக தலைவர், தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து நடைபெறும் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களையும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் கூட்டணி தோழர்கள் அனைவருக்கும் நமது முதல் நம்பிக்கையான மகளிர் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அனைவருக்கும் ஊடக நண்பர் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வெயில்ல எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்வது தயவு செய்து தேநீரை அறிந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எம்எச்சி ராசிமகால் இந்த பக்கத்தில் தான் இருக்காரு. அனைத்து இந்த கழகத்துவர்கள் அனைவரும் நமது மகளிரை பாதுகாப்பாக அவர்களை அழைத்து வந்த இடத்திற்கே திருப்பி சென்று விட்டுவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேற